வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். சப்போட்டா எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 5 சப்போட்டா, 10 பாதாம் இது ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், 6 பேரிச்சம்பழம் அதோட கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ இது ஊற வச்சு இதோட தோலை நம்ம எடுத்துடலாம். சப்போட்டாவில் தோலெலாம் எடுத்துகிட்டு பேரிச்சம்பழத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படி இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். பாதாம் தோல் உரிச்சாச்சு, இதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு எல்லாம் சேர்த்து அரைக்கணும். எல்லாத்தையும் எடுத்துடலாம். அது மாதிரி இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதோட இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாம் போட்டாச்சு, நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இது மாதிரி கட்டியாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இது மாதிரி கட்டியாக தான் வச்சுருக்கேன். இதில் சுகர் எதுவும் சேர்க்கலை. நம்ம பேரிச்சம்பழத்துலேயும் இனிப்பு தான், அதே மாதிரி சப்போட்டாவும் இனிப்பாக தான் இருக்கும். அதனால் சுகர் எதுவுமே சேர்க்கலை. அப்படி நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் சேர்க்க வேண்டாம். இப்போ இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக மத்தியான நேரத்தில் இதை சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். காலையிலையும் இது நம்ம விரும்பினா எடுத்துக்கலாம், மத்தியானம் எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு நேரம் இது எடுத்துக்கலாம். ஆனால் டெய்லி இதை தான் சாப்பிடணும்னு இல்லை, மாற்றி மாற்றி நம்ம சாப்பிடணும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எனர்ஜி போயிடக்கூடாது, அதை நம்ம பார்த்து தான் அதை சாப்பிடணும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு நேரம் சாப்பிட்டா நம்ம வந்து ஒயிட் ரைஸ் சாப்பிடக்கூடாது. ஒயிட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பிடலாம். சிவப்பரிசி வாங்கி அதை வந்து நம்ம சாதமாக பண்ணி அது கூட காய்கறிலாம் சேர்த்து பண்ணி சாப்பிடலாம். ஒரு நேரத்துக்கு மத்தியான நேரம் அது சாப்பிட்றது நல்லா இருக்கும். நான் தொடர்ந்து இந்த வீடியோ போடுறேன். இது இப்போது மத்தியான நேரத்தில் சாப்பிட்றதுக்கு தான் இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து இனி கிளாஸில் ஊற்றிடலாம். இது மேலே பாதாம் கொஞ்சம் கட் பண்ணி இதில் மேலே போடுறேன். இந்த அளவு ஃபுல்லாக சாப்பிடணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த அளவு வயிற்றுக்கு தேவைப்படுதோ அதை பார்த்து நீங்கள் சாப்பிடுங்க. இவ்வளோதான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.